நம்ம சர்வசாதாரணமாக நினைக்கிறோம் தானே லூஸ் மோஷன் தானே என்று. ஆனால் சில வேளை இது மரணத்தை ஏற்படுத்தக்கூடும். பலருக்கும் லூஸ் மோஷன் அவர்களை அறியாமலேயே மரணத்தை ஏற்படுத்தி விடுகின்றது. ஐசியூவில் பலரும் அனுமதிக்கப்பட்டு மரணத்தை எய்துகின்றாங்க இந்த லூஸ் மோஷனினால். ஆகவே இது குறித்து தொடர்ந்து இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லித் தருகிறது. மதிப்புமிக்க உயிர்களை காற்றுக்கொள்ளக்கூடிய இந்த லூஸ் மோஷனில் இருந்து விடுபடக்கூடிய பல வழிகளையும் சொல்லித் தருது. இது வைத்திய வீடியோ அல்ல என்றாலும் தொடர்ந்து பாருங்கள். பல தகவல்களையும் உங்களால் பொதுவான தகவல்களையும் பெற்றுக்கொள்ளலாம். முதலாவது, நாம் சாப்பிடும் உணவில் உள்ள ஒரு சிக்கல் தான் லூஸ் மோஷனாக மாறுது என்பது உண்மை. இது எப்படி நடக்கிறது என்று பார்ப்போம். பிறகு லூஸ் மோஷன் எப்படி உயிரை பறிக்கும் வியாதியாக மாறுது என்பதையும் பார்ப்போம். அதிலிருந்து தவிர்ந்திருப்பதற்கான நடைமுறைகளையும் பார்ப்போம். முதலாவது, நம்ம உணவுகளை சாப்பிடும் போது என்ன நடக்கின்றது என்றால் நேரடியாக அது வயிற்றுக்குள் சென்று சிறுகுடலில் அது நுழையுது. சிறுகுடல் பெருங்குடல் என்ற இரு பகுதிகள் முக்கியமான பகுதிகளாக எமது வயிற்றில் உள்ளது. அதுதான் எமது உணவுகளில் உள்ள சத்துக்களை எமது உடலுக்கு தருகின்றது. ஆகவே நம்ம உணவு உண்டவுடன் சிறுகுடலுக்கு நேரடியாக செல்லுது. சிறுகுடல் அந்த உணவுகளில் உள்ள அனைத்து சத்துக்களையும் உறிஞ்சக்கூடிய சத்துக்களையும் உறிஞ்சிவிட்டு அந்த உணவுகளில் உள்ள மீத மினரல்ஸ் போன்ற பல்வேறு மீதி உள்ள சத்துக்களை வைத்துக்கொண்டு அது பெருங்குடலுக்கு அனுப்புது. பெருங்குடலுக்கு அந்த உணவு எப்படி அனுப்பப்படும் என்றால் ஒரு நீர்த்தன்மையான, அதாவது ஒரு கஞ்சி மாதிரி ஒரு வடிவத்தில், ஒரு களி மாதிரி ஒரு வடிவத்தில் தான் பெருங்குடலுக்கு அனுப்பப்படும். பெருங்குடல் என்ன செய்யும் என்றால் தொடர்ந்தும் அந்த உணவில் உள்ள பல மினரல்ஸ்களை, கல்சியம்களை, பல தாது பொருட்களை அது உறிஞ்சிக்கொள்ளும். நீரையும் அங்குதான் உறிஞ்சிக்கொள்ளும். ஆகவே நம்ம குடிக்கும் நீர் உட்பட உணவில் உள்ள நீரும் உறிஞ்சிக்கொள்ளப்படுவது பெருங்குடலினால் தான். எனவே அவ்வாறு உறிஞ்சிக்கொண்ட அந்த பெருங்குடல் எமது உடல் முழுவதும் அந்த மினரல்ஸ்களையும் கல்சியமையும் தாது பொருட்களையும் நீரையும் அனுப்புகின்றது. இதனால் தான் எமது ஹார்ட், பிரெயின் எல்லாமே செயற்படுது. இப்போ லூஸ் மோஷன் என்றால் என்ன என்று சொன்னால், பெருங்குடலுக்கு நம்ம சொன்னோம் தானே ஒரு நீர்த்தன்மையாக உணவு அனுப்பப்படுது என்று. அந்த நீர்த்தன்மையாக அனுப்பப்படும் உணவு மிகவும் ஃபாஸ்ட்டாக அனுப்பப்படுவது. அதாவது பெருங்குடலுக்கு ஒரு அவகாசம் தேவை. பெருங்குடலில் கொஞ்ச நேரம் அது தங்கி இருக்க வேண்டும். அப்படியானால் தான் பெருங்குடல் அந்த மினரல்ஸ்களை சத்துக்களை மற்றும் அந்த நீர்த்தன்மையை உறிஞ்சிக்கொள்ளும். ஆனால் அவகாசமே இல்லாமல் மிகவும் ஃபாஸ்ட்டாக அனுப்பப்பட்டால், பெருங்குடலை விட்டு அது வெளியே வந்தால் அதுதான் லூஸ் மோஷன் என்பது. ஆகவே பெருங்குடலில் அவகாசம் இல்லாமல் தங்கியிருக்காமல் அந்த உணவு நீர்த்தன்மையாக இருக்கும் உணவு அவ்வாறே வெளியேறுவது தான் லூஸ் மோஷனாக வெளியேறுவது. இதனால் என்ன தீங்கு தெரியுமா? உடலுக்கு சத்து கிடைக்காமல் செல்கின்றது. நம்ம எவ்வளவு சாப்பிட்டாலும் லூஸ் மோஷன் சென்றால் எமக்கு சத்து கிடைக்காது. நம்ம வாயினால் சாப்பிடும் சாப்பாட்டிலிருந்து சத்துக்களை, மினரல்ஸ்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் என்ன நடக்கும்? மூளைக்கு போதிய எனர்ஜி கிடைக்காது. ஹார்ட் செயற்படுவதற்கு போதிய எனர்ஜி கிடைக்காது. இதனால் ஹார்ட்டில் உள்ள பல செல்களும் இறக்கும், மூளையில் உள்ள பல செல்களும் இறக்கும். ஆகவே மரணத்தை ஏற்படுத்தும். எனவே சாதாரணமாக 1-2 நாட்களுக்கு ஒருவருக்கு லூஸ் மோஷன் ஏற்படுகின்றது என்றால் சாதாரணமாக பாக்டீரியாக்கள் இதற்கு பெரும்பாலும் காரணமாக இருக்கும். ஆனால் பாக்டீரியா மட்டுமல்ல, பல நோய்களும் அல்லது பெருங்குடல் செயற்பட முடியாமல் போதலும் உணவு பழக்கங்களும் கூட இதற்கு காரணமாக இருக்கும். சில பரம்பரை காரணங்கள் கூட இருக்கும் இந்த லூஸ் மோஷன் ஏற்படுவதற்கு. ஆகவே 1-2 நாட்கள் ஒரு பாக்டீரியா, ஒரு காய்ச்சல், இதன் காரணமாக ஒருவருக்கு லூஸ் மோஷன் ஏற்படுகின்றது என்றால் பிறகு தானாகவே அது சரியாகிவிட்டது என்றால் ஓகே. அது அல்லாமல் தொடர்ந்து 1 கிழமை 2 கிழமை லூஸ் மோஷன் ஏற்படுகின்றது என்றால் அவர் சாப்பிடுவார். ஆனால் அவர் சாப்பிட்ட சாப்பாட்டில் உள்ள மினரல்ஸ், கல்சியம், சத்துக்கள் உடலில் சேராது. ஆகவே உடலில் முக்கியமான உறுப்புகளுக்கு சத்துக்கள் கிடைக்காது. எவ்வளவு சாப்பிட்டாலும் லூஸ் மோஷனாக அந்த மலம் வெளியேறினால். ஆகவே லூஸ் மோஷன் என்பது ஒன்றுமே அல்ல. நம்ம ஏற்கனவே கூறியது மாதிரி நம்ம உணவுகளை உண்ணுகிறோம். அந்த உணவுகளை சிறுகுடல் எடுத்துக்கொண்டு அதனை மாற்றி அமைக்கின்றது. சில சத்துக்களை அது உறிஞ்சிவிட்டு மீதி உள்ளவற்றை அவ்வாறே ஒரு நீர்த்தன்மையாக பெருங்குடலுக்கு அனுப்பிவிடுகின்றது. பெருங்குடல் அதனை உடனடியாக வெளியேற்றி விடுகிறது. இது லூஸ் மோஷன். ஆனால் அது பெருங்குடல் சாதாரணமான மனிதர்களுக்கு சிறிது நேரம் வைத்திருந்து அது அந்த உணவுகளில் உள்ள சத்துக்களை உறிஞ்சிவிட்டு மீதி உள்ள சக்கையாக உள்ள அந்த மலத்தை மட்டுமே வெளியே அனுப்பும். இது சாதாரணமான ஒரு ப்ரொசீஜர். ஆகவே லூஸ் மோஷன் குரோனிக்காக செல்வது என்றால், கட்டுப்படுத்த முடியாமல் செல்வது என்றால் என்ன நடக்கும்? எந்த வேளை அவள் மலம் கழிப்பாள் என்று சொல்ல முடியாது. அவருக்கு கண்ட்ரோல் இல்லாமலே மலம் வந்துவிடும். அந்த லூஸ் மோஷனாகவே வந்துவிடும். இதற்கு பல காரணங்களை கூறுறாங்க. பெருங்குடலில் அதை
செயற்பாடு காரணம். அடுத்தது சில நேரம் பிரெயினில் ஏற்படும் சில பிரச்சனைகள், பிரெயினினால் சரியாக அந்த மல வாய்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதது, முக்கியமான தொற்றுக்கள் இவையும் காரணமாக இருக்கும். ஆகவே இது ஒருவருக்கு குரோனிக்காக தொடர்ந்தும் கட்டுப்படுத்த முடியாமல் சென்றால் கட்டாயம் அவர் வாயினால் உண்ணும் உணவுகளை விட சேலைன் மாதிரி வைத்திய ரீதியாக அந்த சத்துக்களை நிறைந்த உணவுகளை உண்ண வேண்டும். நீரை மட்டும் இப்போ பலரும் நினைக்கிறாங்க லூஸ் மோஷன் வந்தால் நீர் தானே போகுது, நீரை குடித்து விட்டால் சரி என்று. இல்லை, நீரை மட்டும் குடித்து உயிர் வாழ முடியாது அல்லவா. உணவுகளில் உள்ள சத்துக்கள் எதுவுமே உடலுக்கு கிடைக்காது அல்லவா லூஸ் மோஷன் சென்றால். ஆகவே வைத்திய ரீதியாக செயற்கையாக அந்த உணவுகள் சேலையின் மூலம் அல்லது வேறு வழிகளின் மூலம் உணவுகளை அந்த உணவுகளில் உள்ள மினரல்களை ஏற்றி அவருக்கு சிகிச்சை செய்வாங்க. இது சரியாகாவிட்டால், இது வைத்திய ரீதியாக கூட சரியாகாவிட்டால் தான் கடைசியில் நோயாளி இறப்பார். இதுதான் நோயாளியின் லூஸ் மோஷன் மனிதனை கொள்கின்றது, இறப்பிற்கு காரணமாக இருக்கின்றது என்பது. ஆகவே இதிலிருந்து தவிர்த்திருக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? உண்மையாக நம்ம உணவுகளை உண்ணும் போது சுத்தமாக கைகளை நன்றாக கழுவிவிட்டு உண்ண வேண்டும். அது மாதிரி தான் நம்ம எப்பொழுதுமே ஒரு சிறிய எக்ஸசைஸ்களை, அதாவது நமது வயிற்றிற்கு இதமான எக்ஸசைஸ்களை செய்ய வேண்டும். மற்றும் நம்ம எப்பொழுதுமே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க வேண்டும். ஸ்ட்ரெஸ்ஸும் வயிற்றின் அலர்ச்சிக்கு காரணமாக இருக்கின்றது. அடுத்தது நம்ம நேரத்துக்கு தூங்கி நேரத்துக்கு எழ வேண்டும், இதுவும் முக்கியமானதாக இருக்கின்றது. அடுத்தது சிலருக்கு இயற்கையாகவே வயிற்றில் சில கோளாறுகள் ஏற்படும். ஆரம்பத்திலேயே வயிற்றில் ஏதாவது பிரச்சனை தோன்றினால் டாக்டரை சந்தித்து மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வயிற்றில் உள்ள பெருங்குடலில் ஏதாவது மிகப்பெரிய பெருங்குடல் இயங்கவே முடியாத அளவு மிகப்பெரிய அளவில் அது பாதிக்கப்பட்டால் பிறகு அதனை கண்ட்ரோல் பண்ணுவது கடினம், கடைசியில் அது மரணத்திற்கே இட்டு சென்று விடும். ஆகவே இந்த வீடியோவினூடாக நீங்கள் தெரிந்து கொண்டது என்னவென்றால், லூஸ் மோஷன் என்று நம்ம சாதாரணமாக நினைக்கும் ஒன்று உயிரை கொள்ளக்கூடிய எமனாக வரலாம். அது எவ்வாறு ஏற்படுகிறது, அதில் எவ்வாறு அதிலிருந்து நம்ம தவிர்ந்து கொள்வது என்பது. இது மாதிரியான தொடர்ந்து வாழ்க்கைக்கு பிரயோசனமான வீடியோக்கள் இந்த சேனலில் தொடர்ந்து வருமாகவே எம்முடன் இணைந்திருங்க. எமது வீடியோக்களை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.